தமிழ்நாட்டில் எப்படி நம்மளோட 2026 தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சோ, இங்கே எப்படி வாக்கு சதவீதம் ஒரு 85% கிட்ட உயர்ந்துச்சோ, அதே மாதிரி மேற்கு வங்கத்திலும் கிட்டத்தட்ட 90% மேலே வாக்கு சதவீதம் அதிகமாகிடுச்சு. இதனையொட்டி இங்கே தமிழ்நாட்டில் எப்படி டிவிகேயோட தற்கொலைகள் எப்படி பேசுகிறாங்கன்னா, இல்லை இங்கே வந்து விஜயோட அரசியல் வருகையால் தான் இங்கே வாக்கு சதவீதம் அதிகமாச்சுன்னு இங்கே எப்படி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் பிஜேபி என்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேற்கு வங்கத்தை ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸோட ஆட்சி சரியில்லை, அதன் காரணமாக மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால இந்த வருஷம் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்த பதில் என்னன்னு பார்த்தோன்னா, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்படி இந்த எஸ்ஐஆர் மூலியமாக பெரும்பான்மையான மக்களோட வாக்குரிமையை பறிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு அபாயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டதால மக்கள் கண்டிப்பாக நம்ம வாக்குரிமை பறிப்போகக்கூடாது, எப்படியாவது நம்ம ஓட்டு போட்டுடணும், இங்கே ஆட்சி அதிகாரத்தோட அவசியத்தை புரிஞ்சுட்டு மக்கள் இப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஒன்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான வெறுப்பு கிடையாதுன்னு சொல்லி இவங்க ஒரு சைடு பேசுகிறாங்க. பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க, இங்கே எப்படி விஜய் சொல்கிறாரோ மாற்றத்தை மக்கள் விரும்புறதால இவ்வளோ வாக்கு சதம் அதிகமாச்சு. அதே ஸ்டைலில் மேற்கு வங்கத்தில் பிஜேபி முன்னெடுக்கிறாங்க. சரி, என்னதான் நடக்குது? ஏன் இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி அப்படின்ற ஒரு தீதியை எதிர்த்து ஒட்டுமொத்த சங்கிகளும் பிஜேபி ஆர்எஸ் எல்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தே ஆகணும். பல ஆண்டுகளாகவே பிஜேபியால் மேற்கு வங்கத்தை கைப்பற்றவே முடியலை. அங்கே எப்படியாவது ஆட்சி செஞ்சே ஆகணும்னு சொல்லி பிஜேபி மிகப்பெரிய வேலைகளை ஏதோ சரித்திரங்களாக பண்ணி பார்க்குறாங்க, அங்கே ஆட்சி செய்யவே முடியல. ஏன்னு பார்த்தோன்னா, அங்கே மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான பிஜேபி எதிர்க்கிற ஊழலை எதிர்க்கிற ஒரு கட்சி அங்கே செயல்பட்டு வருது. அங்கே பிஜேபிக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு ஆட்சி அங்கே செயல்பட்டு வருது. இதை பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் இது நம்மளால ஒரு பெல்ட் இல்லைனா வந்து பிராமணர்கள் வாழக்கூடிய இல்லை சங்கிகள் அந்த மாநிலங்கள் இதை மட்டும் தான் நம்மளால் ஆள முடியுது, நம்மளால் இந்த முற்போக்கு சிந்தனை கொண்ட மண்கள் இல்லை பெரியார் மண்கள், சமத்துவம் பேசும் மண்கள், சனாதனத்தை எதிர்க்கும் மண்கள், இதெல்லாம் வந்து நம்ம யாராலுமே ஆட்சி செய்யவே முடியலையே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, மேற்கு வங்கம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கான எல்லா எக்ஸ்ட்ரீம் வேலையுமே இறங்கி செஞ்சிட்ருக்காங்க. இந்த தேர்தலையும் பார்த்தோன்னா மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சி பிடிச்சணும்னு சொல்லி எவ்வளோ இறங்க முடியுமோ அவ்வளோ இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா, இந்த இப்போது மேற்கு வங்கத்தில் இந்த தேர்தல் நடந்திருக்குல்ல, இதில் பார்த்தோன்னா 27 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா, இந்த தேர்தலே வந்து எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலியமாக எப்படினாவது இந்த வெஸ்ட் பெங்காலை நம்ம ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி 27 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, இங்கே எப்படி ஒரு 75 வாக்காளர்கள் நீக்கம் செஞ்சுருக்காங்களோ, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் 27 லட்சம். இந்த 27 லட்சம் யாருன்னு பார்த்தோன்னா, எங்கெல்லாம் வந்து அதுவும் எங்கே நீக்கியிருக்காங்க எக்ஸாக்டான்னு பார்த்தோன்னா, எந்தெந்த இடத்துலலாம் பாஜக ஒரு குறைந்த ஒரு வாக்கு சதவீதத்தில் தோற்று போனாங்களோ அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும். ஸோ அவங்கள குறி வச்சு அந்த வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே சிறுபான்மையினர் மக்களை குறி வச்சு வாக்குகளை அவங்க நீக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து மக்கள் போராடுறாங்க, எங்களோட வாக்குரிமையை நீங்கள் எப்படி பறிப்பீங்க, எதன் காரணமாக எங்கள் வாக்காளர் லிஸ்ட்லேருந்து நீங்கள் நீக்கிறீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனால் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இப்போ எங்கன்னா கேட்டுக்கோங்கன்ற மாதிரி மக்களை அமுச்சு விட்றாங்க. அதை தொடர்ந்து பேச்சுக்கெல்லாம் சில ஆக்ஷன்லாம் எடுக்கப்பட்டு ஒரு 136 வாக்காளர்கள் மட்டும்தான் அவங்களோட வாக்குரிமையை திரும்ப பெறுறாங்க. அந்த மீதி பேர் இருக்கிறாங்களே வாக்குரிமை இழந்தார்கள ஓட்டு போட முடியாம, அவங்களெல்லாம் வந்து இப்போ பிஜேபி எப்படி முத்திரை கொடுத்துன்னா, இவங்களாம் வந்து இந்தியாவில் ஊடுருவப்பட்டவர்கள், இவங்களாம் ஒரு பயங்கரவாத அமைப்பினர், இவங்களாம் வந்து ஒரு இந்திய குடிமகனே கிடையாதுன்ற மாதிரி அவமானப்படுத்தின சில விஷயங்களை பிஜேபி முன்னிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் மக்கள் அவ்வளோ கோவப்படுறாங்க. ஸோ இந்த வேலைகளை பிஜேபி பண்ணுறாங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு எதிராக நம்ம வாக்களிக்கணும்னு சொல்லி இப்படி சதவீதமும் உயர்ந்திருக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணப்படுது. சரி, எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி பிஜேபி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை மேற்கு வங்கத்தில் கைப்பற்றிருக்காங்க. பிஜேபி மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய கூட்டணி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், என்னன்னு பார்த்தோன்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் உட்பட எந்தெந்த அரசெல்லாம் ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுதோ இது எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிஜேபி பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ மேற்கு வங்கத்திலே வந்து பணப்பட்டுவாடா செய்கிறாங்க, அது யாரும் கண்டுக்கூடாது, அதனால எலெக்ஷன் கமிஷன் தன்னோட கையில் இருக்கணும். இவங்க என்னதான் எலெக்ஷன் ரூல்ஸை மீறினாலுமே யாரும் கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு வழக்கு தொடுத்து இது மாதிரி ஒரு சாமானிய மக்கள் போயிட்டு பிஜேபிக்கு எதிராக வழக்கு போட்டாங்கன்னா அதை சுப்ரீம் கோர்ட் கண்டுக்கூடாது. இப்படி எல்லா விஷயங்களும் தனக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட், எலெக்ஷன் கமிஷன்,
கமிஷன் எல்லாத்தையுமே அரசு அதிகாரிகள் எல்லாருமே கையில் வச்சுட்டு பிஜேபி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த முதற்கட்ட தேர்தல் நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரூலை கொண்டு வராங்க. என்னென்னு பார்த்தோன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் 6 மணில இருந்து தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் ஈவினிங் வரையும் யாரும் மோட்டார் சைக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது இப்படி சொன்ன எலெக்ஷன் கமிஷன், ஆனால் கார்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, டூரிஸ்ட்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலை விட்டு வெளியேறணும், அது அவங்களாம் வெளியேற்றி விட்டார்களான்னு சொல்லி கண்டிப்பாக காவல்துறை எங்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ துல்லியமாக வேலை செய்கிறீங்களே. ஆனால் பிஜேபி அரசு பல்வேறு எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸாக மீறுறாங்க. அதுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி கூட எலெக்ஷன் கமிஷன் எப்படி வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு போஸ்ட்டை போடுறாங்க ட்விட்டரில். அதில் திரிணாமுல் காங்கிரஸை டேக் பண்ணி மேற்கு வங்கத்தில் தேர்தலின் போது ஏதாவது ஒரு கலவரம் நடைபெற்றால் நாங்கள் பயங்கரமான ஒரு ஆக்ஷனை எடுப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை டேக் பண்ணியே பேசுகிறாங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு நடுநிலைத்தன்மையாக இருக்க வேணாமா? இப்படி ஒரு கட்சியை மட்டும் சார்ந்தே பேசுகிறாங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு தெரியுது அந்த எலெக்ஷன் கமிஷன்ன்றது யார் கையில் இருக்குன்னு சொல்லி. ஏன் நீங்கள் அதை அனைத்து கட்சிகளுக்கும் சொல்லலாம்ல? ஏன் நீங்கள் காங்கிரஸை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? அதாவது இவங்க யாரும் ரூல்ஸை மீறக்கூடாது, பிஜேபிக்கு அவங்க ஃபுல் ஃப்ரீடம், அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ சமீபத்தில் கூட 2ஆம் கட்ட தேர்தலின் போது பிரச்சாரத்தின் போது கூட மோடி அவர்கள் வெளிப்படையாக பொது மேடைகளில் பேசுகிறாரு, நாங்கள் பெண்களின் உரிமைக்காக நாங்கள் பெண்கள் மசோதாவை கொண்டு வந்தோம், திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எல்லா எதிர்க்கட்சியும் சேர்ந்து அதை ஒரு சதி பண்ணி அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொது மேடைகளில் பேசுகிறாரு. எலெக்ஷன் கமிஷனோட ரூல் படி ஆப்போசிட் பார்ட்டி எதிர்க்கட்சிகள் பேரை வந்து சொல்லவே கூடாது, ஆனால் மோடி அவர்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்களே, ஏன் இதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு ஆக்ஷனை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு கேள்வி இருக்குல்ல. இது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு வேளை இந்த தேர்தலுக்கு அப்புறமா மேற்கு வங்கத்தை கைப்பற்றியதுக்கு அப்புறமா நான் டெல்லியையும் கைப்பற்றுவேன், டெல்லியில் பிஜேபி ஆட்சியை ஒழிச்சு காட்டுவேன்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. பிஜேபியை பற்றி பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து கொள்கை ரீதியாகவோ இல்லைனா வந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ மக்களை சந்திச்சோ களத்தில் நின்னோ ஒரு அரசியலில் அவங்க பங்கு கொள்ளவே மாட்டாங்க. மோடி அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா, பெண்களுக்கு மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பே இல்லை, நாங்கள் வந்தால் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் பேசுகிறாரு. ஏன்னா நம்ம பொதுவாகவே நம்ம பிஜேபியை பற்றி பார்த்தோன்னா பெண்களை வச்சு அரசியல் பண்ணுறது, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, கலவரங்களை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு சொல்லி பிஜேபியை அடிச்சிக்க ஆளே இல்லை. அந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் கூட எல்லாம் நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஒரு தென் மாநிலங்களோட உரிமையை பறிப்பதற்கான ஒரு மசோதா, இதை வந்து பெண்களோட பேரில் பெண்களின் மசோதா அப்படின்றத ஆட் பண்ணி ஒரு சதி திட்டம்னு தெரியும். அதனால மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் அதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிற அந்த 33% விழுக்காடு என்பது ஆல்ரெடி 2023 வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது. இவர் சொன்னார்ல, இந்த எதிர்க்கட்சிகளை எதிர்த்தாங்கன்னு சொல்கிறார்ல, அந்த எதிர்க்கட்சிகளை இதுக்கு அவங்க ஒப்புதல் தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. ஆனால் பிஜேபி இன்னுமே அதை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் ஜெயிச்சாதான் வர தேர்தலை மட்டும் தான் நாங்கள் அதை பண்ணுவோம்னு சொல்லி இழுபறி பண்ணிட்டு வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் ஒரு மசோதா கொண்டு வந்தாலுமே இந்த எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அதை சதி பண்ணுறாங்க, அதனால நாங்கள் ஆட்சிக்கு வரோம்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லை, பிஜேபியோட ஆளும் மாநிலங்களில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி மணிப்பூரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். மணிப்பூர் இன்னைய வரையுமே பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க. அங்கே அமைதின்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த மக்கள்லாம் பார்த்தோன்னா இன்னும் கொடுமையான ஒரு விஷயம், நம்ம அந்த மணிப்பூர் விஷயம் நடந்துச்சுல, ஒரு 2 பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி எவ்வளோ கேவலமான பாலியல் கொடுமையெல்லாம் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் உங்கள் பிரதமர் மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இன்னி வரையுமே எதுவுமே எடுக்கல, பெரிய பேச்சாவே கண்டுக்கல. ஸோ தொடர்ந்து பண்ணுங்கடா, மத கலவரம் தானே, பெண்களை வச்சு ஏதாவது கலவரம் பண்ணுங்க, நான் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறேன், ஏன்னா அது எலெக்ஷன் டைமாக இருக்கணும், அப்போ மட்டும் தான் மோடி அவர்கள் பேசுவார். ஸோ மணிப்பூர்ன்றது இன்னைய வரையுமே வந்து கலவரங்களால் சூழப்பட்டு அமைதி நிலவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல மோடி அவர்கள் மத்திய காவல் படை அனுப்புறாரு. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 30,000 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இதுவரையுமே அவ்வளோ பேரை பாதுகாப்பதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மத்திய காவல் படைகள். ஆனால் இந்த மேற்கு வங்கத்தில் தேர்தலையொட்டி எவ்வளோ மத்திய காவல் படை அமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் மத்திய காவல்துறை வந்து தேர்தல் பணிக்காகவே மேற்கு வங்கத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் நடக்குது, மக்கள் அவ்வளோ அமைதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த 30,000 சோல்ஜர்ஸும் இங்கே தேர்தலுக்காக ஒரு 2 லட்சம் கிட்ட போலீஸ் அனுப்புறீங்களே, கிட்டத்தட்ட 2க்கும் டிஃப்ரெண்ட்னு பார்த்தோன்னா மணிப்பூரை விட இங்கே 8 மடங்கு அதிகமாக தேர்தல் பணிக்காக இறக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் அப்போ எவ்வளோ மும்முரமாக பிஜேபி இறங்குறாங்க. தேர்தல் காலகட்டத்தில் எவ்வளோ வந்து அவங்க இறங்கி வேலை செய்வாங்க, மத கலவரங்களை ஏற்படுத்துவாங்க. ஏதாவது பண்ணியாச்சு இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை கையில் போட்டுட்டு என்ன வேணால் ஊழல் கலவரம்
கலவரம் எது வேணா பண்ணி ஆட்சி பிடிக்கிற விஷயங்களை பிஜேபி தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. நம்ம இதிலே தெரியும், பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுவாங்க, இது ஒரு அரசியல். அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே வந்து நாங்கள் பயங்கரவாதிகளை தடுக்கிறோம், இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஊடுருவி வந்தவங்களை வந்து தடுக்கிறோம்னு சொல்லி இது 2 தான் இவங்களோட பெரிய பெரிய அரசியலாகவே இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம் மக்களே. அந்த இடத்துல பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசு வலுவாக செயல்பட்டுட்டே வருது. 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற இருக்கு. எப்படிப்பட்ட மாற்றங்களை மேற்கு வங்கத்தில் காண போகிறாங்க, பிஜேபியால் அங்கே ஆட்சி பிடிக்க முடியுமா முடியாதா, இல்லை மீண்டும் மம்தா பானர்ஜி அங்கே மாஸ் காட்ட போகிறாங்களா, டெல்லியை வீழ்த்துவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே.